அடுத்து இன்னொரு ஒரு ஆவி இருக்கிறது, எனெப்சிகாஸ் என்று பெயர். ENEP, எனெப், ENEPSIGOS, எனெப்சிகாஸ். இது ஒரு பெண் ஆவி. இந்த ஆவி என்ன செய்யும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை பார்க்க முடியாதபடி அவர்களுடைய பார்வைகளை வேறு காரியங்கள் மேல் திசை திருப்புகிறது. தேவனுடைய ஜனங்களை இச்சையினால் நிரப்ப பண்ணுவது, சபைக்குள்ள, சர்ச்சுக்குள்ள அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவது. அதை கொண்டு வந்தவுடன் என்ன செய்வான்னா, இவன் அங்கே உட்கார்ந்து இயேசுவை பார்க்கறதை நிறுத்திவிட்டு உள்ள எத்தனை சர்ச்சுக்குள்ள செல்போன் நோண்டி கொண்டிருப்பார்கள் தெரியுமா உங்களுக்கு? அப்படி உட்கார்ந்துட்டு இங்கிருந்தே மெசேஜ் கொடுக்கறது, உள்ளே அப்படி பேசுவது. இது ஒரு விசித்திரமான ஒரு ஆவி. இந்த ஆவி என்ன செய்யும்னா, தேவனுடைய ஆலயத்திலே வருகிற தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தின் லஸ்ட், இச்சையினாலே நிரப்பி அவர்களை தேவனை பார்க்க விட்டாமல் தடை செய்து பார்வையை திசை திருப்புகிற விபச்சார ஆவி இந்த ஆவி. இதான் அவர்கள் மேலே மோக இச்சைகளை தூண்டி, வேதம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருந்ததுனால ஒருவர் மேல் ஒருவர் பாவத்திலே பொங்கி, ரோமர் 1வது அதிகாரத்தில் சொல்றார், படிச்சு பாருங்க. அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்யாதனால இது அப்படி அவர்களை கவனத்தை திசை திருப்புகிற ஆவி. அப்ப இந்த ஆராதனை முறைகளிலே அல்லது வேற எந்த ஒரு காரியத்தில் வித்தியாசமான உலகத்தின் காரியங்களை கொண்டு வந்து உள்ள இணைக்கும் பொழுது அந்த இடத்தில் இருக்கிற அலைகளிலே ஒரு மாற்றத்தை இது உண்டு பண்ணுகிறது. வேதம் சொல்லுது, தேவனுடைய பலிபீடத்தில் அந்நிய அக்னியை கொண்டு வராதிருப்பாயாக. அக்னியில் அந்நிய அக்னினா இருக்கு சொல்லுங்க. அந்நிய அக்னியை கொண்டு வரக்கூடாதான். அப்படின்னா பலிபீடத்திற்கென்றே இருக்கிற அக்னி தான் அந்த பலிபீடத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும். வெளியே பயன்படுத்துகிற அந்நியர்களுடைய காரியங்களை, கிரியைகளை தேவனுடைய ஆராதனையிலே உட்படுத்தலாகாது என்பது பொருள். நீங்க போய் எவனோ போட்ட பாடல்களுடைய நோட்டேஷன்ஸை கொண்டு வந்து அதில் இயேசுன்னு போட்டா பரிசுத்தமாகி விட்டதா? அது எங்கேயோ இருக்கக்கூடிய முறைகளை கொண்டு வந்து சினிமா நடனங்களை உள்ளே கொண்டு வந்து வச்சா அந்த இடத்துல என்ன விதமான ஆவி கிரியை செய்யும் என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஆராதனைகளிலே, கிரிகளிலே பங்கு பெறும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை கவர்ந்து மூடி அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி நம்மை அறியாமலே ஒரு பாவ இச்சை நம்முடைய சரீரத்தை வேதனைப்படுத்தும்படி செய்து நம்முடைய கவனத்தை திசை திருப்ப ஆரம்பித்து விடுகிறது. இயேசுவை பார்க்க முடியல, இயேசுவோடு பேச முடியல, ஜெபிக்க முடியல. சர்ச்சுக்கு தான் போனேன், சர்ச்சுக்கு தான் போயிட்டு வந்தேன், ஆனால் அந்த பாவ நினைவுகளும் சிந்தனைகளும், கூட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தேன், பாவ நினைவுகளும் சிந்தனைகளும், அங்கே நடனமாடி நல்லா தான் ஆராதனை பண்ண, பாவ நினைவுகளும் சிந்தனைகளும், இந்த பொல்லாத ஆவி அப்படி உள்ள வந்து எல்லாம் அந்த கலப்படத்தை கொண்டு வந்து வச்சிரும்.